ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையல். இன்னைக்கு நாம அம்மாவின் சமையல்ல நல்ல ஒரு சண்டே எப்பவுமே சண்டேஸ்ல மட்டன் சிக்கன் அப்படின்னு செஞ்சு போர் அடிச்சு போச்சுங்க. இன்னைக்கு வித்தியாசமா இருக்கட்டேன்னு மாங்காய் சாதமும் மீன் பொரிச்சதும் செய்யலாம்னு இருக்கிறேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். மீனை இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ நாம ஒரு பவுல் எடுத்துக்கின்னு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை முடி லெமன் இருக்குது, அதையும் இதில் புழிஞ்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம கழுவி வச்சிருக்கிற மீனை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இரு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி தோல் எடுத்து 2 மாங்காய் இந்த மாதிரி தோல் எடுத்து அப்படியே சீவி வச்சுட்டு இருக்கேன். இதை நம்ம இதில் வச்சு இப்படி சீசிக்கலாம். இந்த மாதிரி சீசி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சீசி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். கடாய் சூடாயின்னு இருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறையவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் மாங்காய் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். பொரியட்டும். கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். நான் வேர்க்கடலையே பச்சை வேர்க்கடலையே அதில் தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம்.
நல்ல கலர் வர அளவுக்கு வதங்கட்டும். உளுந்து வந்து பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் வதங்கட்டும். நல்ல கலர் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கலர் வர அளவுக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காயை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். நம்ம இப்போ வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சாதம் போட்டு கலக்கிறதுனால சாதத்தில் உப்பு இல்லாத இருக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விடலாம். உப்பு போட்டிருக்கிறதுனால ஒரே இடத்துல இருக்கும், அதனால் நம்ம வந்து நல்லா கலந்து விடலாம். இப்போ வந்து கொஞ்சம் தீ அதிகமாக வச்சுட்டு நல்லா கொஞ்சம் மாங்காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம இதில் வதக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். தவா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருக்கிற மீனை எடுத்து நம்ம இப்படி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே வேகட்டும். இது அப்படியே பொரியட்டும். இப்போ மாங்காவை நல்லா வதக்கி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம், இந்த சாதத்தை இதில் போட்டு கலந்து விட்டுடலாம்.
நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா எல்லா சாதமும் வெள்ளை சாதம் கொஞ்சம் கூட படாத அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மீன் திருப்பி போட்டு வச்சுருக்கேன். மீன் நல்லா வெந்துன்னு இருக்குது. மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. மீன் ரெடி ஆகின்னு இருக்குது. மீன் பொரிச்சாச்சு. எல்லா மீனையும் நம்ம இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் பொரிச்சாச்சு. நம்ம வந்து மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சண்டே இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க.